நீங்க நாமினேஷன் சொல்லி ரவீந்தர் சார் பேசும்போது நீங்க இருந்தீங்களா? கடைசியா பிராங்க்லாம் முடிஞ்ச எல்லாரும் சொல்லும்போது தான் சார் இருந்தேன். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. நாமினேஷன் காணதுன்னு சொல்லும்போது நீங்க ரைட் சைடு லாஸ்ட் பெட்ல இருந்தீங்களா இல்லையா? நீங்க ஆமா சார், அங்க இருந்தேன் சார். உட்காருங்க பவித்ரா. பவித்ரா சார் உங்ககிட்ட கேட்கறதுக்கு ஒண்ணு இல்லை, நீங்க உட்காருங்க. ஓகே சார். உங்களுக்கு இல்ல ஜெஃப்ரி அப்பப்போ போயிட்டு வரான் சார். 24/7 வந்துட்டு இங்கிட்டு 12 மணி நேரம் அங்கிட்டு 12 மணி நேரம் இருக்கான் சார். இது உனக்கே அசிங்கமா இல்ல? வேற யாருக்கும் ஜெஃப்ரி மேல சந்தேகம் வரலையா? ஆக்சுவலி நாங்க வந்து ஜெஃப் வந்து ஒரு டபுள் ஏஜென்ட்டா தான் சார் பாக்குறோம். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? நீங்க தான் சொல்லணும் ஜெஃப்ரி. சார் என்ன சார் பேகுனாவு சாப். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. கூட இருந்தா கொஞ்சம் ஜாலியா இருக்குடா சிரிக்கணும்னு சொல்லிட்டு கேப்டன் வாக்கிங் கூட்டிட்டு போவாங்க. அவங்க சார் கொஞ்சம் சீரியஸா பேச சிரிக்கிறாங்க சார். கஷ்டமா இருந்துச்சுன்னா பேசுவேன் சார், ஈஸியா மாத்திடுவேன் சார். அது கஷ்டமா தான் ஈஸியா மாத்துங்களா? என்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேச பல கஷ்டத்துல இருக்கேன் நான். சார் மத்தபடி கேம் பிளான்ஸ்லாம் எனக்கு தான் ஆறுதல் சொல்லு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ சார். சத்தமா பேசுவோம், சோம்பலா இருக்க மாட்டோம். ஓ, நீங்க பிரச்சனை பண்ணாம குட் பாயா இருப்பேன்னு சொல்றீங்க? ஆமா சார். அப்புறம் எதுக்கு இங்கே வரணும் பிக் பாஸ்க்கு? நானா தான் சார் இருக்கேன், அதுல ஒண்ணுமே இல்லை சார். அதான் கரம் மசாலால கொஞ்சம் காரமா மாட்டினேன் சார் நான். கரம் மசாலால அதுல கொஞ்சம் மாட்டினேன் சார். அதெல்லாம் தொக்க மாட்டீங்க. அதுல அந்த தொக்குக்கு போறதுக்கு கேட்டாங்க, நான் தொக்கா மாட்டினேன் சார். வரும்போது உண்மையா கொஞ்சம் இருக்கணுமே சொல்லிட்டு தீபக் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன், உங்களுக்கு என்ன வேணும்னா சொல்லுங்க, நானே வாங்கி தரேன் சொல்லிட்டேன் சார். முத வாரம் எவிக்ஷன் நடக்காதுன்னு வீட்டில் இருக்கவங்க நினைக்கலாம். நான் முதல் நாளே எவிக்ஷன் நடந்திருக்கு இல்லையா சாட்சினா? என் நெத்தில நான் கேனப்பை நான் அழி வச்சிருக்கு. பெண்கள் அணியில ஒரு 3 பேர் வீக்கரா இருக்காங்க சொல்றேன்னு சொன்னியா? சொன்னியா நீ? சொன்னியா இல்ல. சொல்லு. ரவீந்தர் சார், ஆச்சனா உங்ககிட்ட ஒரு 3 பேர் சொன்னதா சொன்னீங்களே சார்? சார் யாரா சார்? நிறைய போறான்டா. அன்ஷிதா, சௌந்தர்யா அண்ட் சுனிதா. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திக்கி போடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பாக்க. அப்ப பெண்கள்ல வீக்கஸ்டா 3 பேர் இருக்காங்க, உனக்கு தோடி இருக்க போது நீ அவங்க கிட்ட சொல்லல? ஏம்பா சுடுகாட்டு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். பாய்ஸ் கிட்ட நீங்க 3 பேர் வீக்கரா இருக்கீங்கன்னு சொன்ன மாதிரி உன் டீம் ஆளுங்களுக்கு நீ சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும். உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு, நீங்க சண்டை போடாதீங்க, அதுதான் நம்மளோட யூனிட்டி மண்ணாக்கட்டி அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அந்த வீக் விஷயம் அங்கே சொல்லாம நம்ம கிட்ட சொல்லிருக்கலாம் சார். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. எங்க இவனுங்க சாப்பாட வாரம் தின்னுமோன்னு பயந்துட்டேன் சார். ஃபர்ஸ்ட் வாங்கிடுவோம். என்ன சொல்றீங்க? அன்பா காட்டுவானுங்க பாருங்க இப்போ. சார் வில் மிஸ் யூ சார். அண்ட் நீ எவ்வளவு பெரிய ஸ்ட்ரென்த்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அவரும் உங்களை மிஸ் பண்ணிருக்காரு, வீட்டை மிஸ் பண்ணிருக்காரு, நீங்களும் அவர் மிஸ் பண்ணிருப்பீங்க. உங்களுக்குள்ள ஒரு பரஸ்பர நட்பு இருக்கும். நீங்க பேசிக்கோங்க, நான் கேட்கறேன். நக்கல்யா அவனுக்கு. பாய்ஸ் டீமுக்கு மட்டும் இல்ல, கேர்ள்ஸ் டீமுக்கும் தான் சார். ஆமா சார். ஒட்டுமொத்த பிக் பாஸ்க்குமே இழப்பு தான் சார். வீடே ஒரு மாதிரி மிஸ்ஸிங்கா இருக்கு சார். என்னென்ன சொல்றான் பாருங்க. ஜெஃப்ரி, என்ன ஜெஃப்ரி? ஏதாவது சொல்லு ஜெஃப்ரி. கஷ்டமா இருக்கு சார், சேர் போனது. சார் தான் சொல்லினே இருப்பார் சார், நல்லா பண்றேன் இனிமே யார் சொல்லுவான்னு தெரியல சார். ஓகே, நல்லா பண்ணடா. சுனிதா, இந்த வீட்ல நான் நம்புற ஒரு 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 ஹானஸ்ட் ரியல் நீ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. கம்ஃபர்டபுளான ஒரு இடத்தையே தேடிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சான்ஸ் வரும்? ருசியா சாப்பிடணும், கம்ஃபர்டபுளா இருக்கணும்னா அதுக்கு எதுக்கு பிக் பாஸ்? சௌந்தர்யா எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவரோட சவுண்டு கம்மியா இருக்கு, அதனால அவங்களுக்கு வந்து ஓட்டு கம்மியா உள்ளதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதானே? சௌந்தர்யா இருப்பான்னு தோணுது சார். இருக்கு. பண்றியா? உங்க சவுண்ட் வெளியே சத்தமாவே கேட்டிருக்குமா? யுவர் சேஃப். இந்த 4 பேர்ல யாராவது ஒருத்தர் வெளியே போவாங்கன்னா யாரு போவாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு
ஜாக்லின் தான் சார் நான் சொல்றேன். கட்ட துறைக்கு கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. முத்தையா தோணுது ஐயா. யாரு முத்துக்குமரன் தோணுது? கொடுத்த வேலையை சரியா பார்க்காததுனால. ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா?